Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோனட் சாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து எப்படி டோனட் சாட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு 5 கிரிக்கெட் பிளேயரோட ரன் ஸ்கோர் வந்து 2019 அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு டோனட் சாட் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டோனட் சாட் எங்கே இருக்கும் அவைலபிள் அந்த ஆப்ஷன் அப்படின்னா இன்சர்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே சாட் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இங்கே ஒரு சின்ன ஏரோ இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா டோனட் சாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டேட்டா மேலே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோனட் சாட் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த டேட்டா ரேஞ்சு கொடுத்துரும். நம்ம மேனுவலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம்டி செல்லில் இந்த கர்சரை நீங்கள் வச்சுக்கோங்க. இன்சர்ட் ஆப்ஷன் போயிட்டு இதை கிளிக் பண்ணி டோனட் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்டி காலம் ஒன்று வரும், எம்டி சாட் ஒன்று வரும். இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் டேட்டா, நம்ம எந்த டேட்டா ரேஞ்ச் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம பிளேயரோட டோட்டல் ரன் 2019 அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாட் டைட்டில் வந்திருக்கு. ஒரு ரவுண்ட் சர்க்கிள் டோனட் மாதிரி ஒரு கிராப் வந்திருக்கு. இதை வந்து டோனட் சாட்னு சொல்லுவாங்க. இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இதோட டேட்டாஸோ இதோட வேல்யூஸ் எதுவுமே இல்லை. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து டைட்டில் நம்ம மாற்றலாம். ஸோ இது வந்து டோட்டல் ரன் இன் 2019. ஸோ இது வந்து நீங்கள் மேனுவலாகவும் டைப் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா இது எடிட் கொடுங்க, கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? டைட்டில் மாற்றியாச்சு. அதுக்கு அடுத்து எந்தெந்த பிளேயர் எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா கீழே பாருங்கள் பிளேயரோட நம்பர் தான் வருது 1 2 3 4 5 சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணலாம்னா அவங்க நேம் வரணும் அப்படின்னா இது வந்து ஹரிசாண்டல் கேட்டகரியை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஹரிசாண்டல் கேட்டகரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் இங்கே இதோட ஆக்சஸ் லேபிளோட வேல்யூ வந்து இங்கே வரும். இது வந்து ரோ அண்ட் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் பிரைன் கீழே பாருங்கள் அதோட நேம் வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இந்த பட்டனுக்கு ஓகே கொடுத்துருங்க. இவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிளாக வந்து ஒரு டோனட் சாட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே மேலே நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இங்கே டேட்டாஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து லே அவுட் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கோம். இதே வேல்யூ வந்து உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் வரணும், பர்சன்டேஜ் நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் அவங்க நேமோட உங்களுக்கு வேணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து ஒன்று ஒன்றா நீங்களே இங்கே செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லே அவுட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சாட் டிசைனில் வச்சுருப்பாங்க. இந்த டிசைனை வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சாட்டோட லேபிள் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா எடுத்துடலாம். அதே மாதிரி சாட் டைட்டில் வேணும்னா வேண்டாம். ஸோ இது வந்து சாட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் வர்றது பார்த்தீங்களா, இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து இது வந்து டாப்பில் வரணும், பாட்டமில் வரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு டோனட் சாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டோனட் சாட்டு. இதில் வந்து மல்டிபிள் வேல்யூவெல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து இதுக்கு மேலே அனிமே வர வீடியோஸில் வந்து இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.